அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து மனு. தமிழக அரசு சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த மனுவில் தமிழக அரசு சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்திகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகனும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய இளைஞரணி மாநில முன்னாள் செயலாளருமான அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கூடிய அஸ்வத்தாமனின் தாய் விஷாலாட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் இந்த குண்டர் சட்ட உத்தரவு என்பது எந்த சட்ட விதிகளையும் பின்பற்றாமல் இயந்திரத்தனமாக பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது குறித்து தனக்கோ அல்லது அஸ்வத்தாமனின் மனைவிக்கோ தகவல் தெரிவிக்கவில்லை எனவும், உரிய காலத்தில் இந்த உத்தரவு மற்றும் ஆவணங்கள் அஸ்வத்தாமனிடம் உரிய நேரத்தில் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி கிளை சிறையில் அஸ்வத்தாமன் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் புழல் சிறைக்கு இந்த உத்தரவை அனுப்பியது முறையற்றது எனவும், பொது அமைதிக்கு எந்த பங்கமும் விளைவிக்காத தனது மகனை குண்டர் சட்டத்தில் சிறையில் எடுத்த உத்தரவை எதிர்த்து அளித்த மனுவை அறிவுரை கழகம் முறையாக பரிசீலிக்காமல் நிராகரித்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஆதாரங்களும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்துக்கு பின்னணியாக இருந்தவர்களை திருப்திப்படுத்தும் நோக்கில் தேசிய கட்சியில் நிர்வாகியாக இருந்த தனது மகனின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தனது மகனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் எடுத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மனு குறித்து 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.